Hi Makale, welcome to Middle Class YouTube channel. Hi Prabhu, hi Prashad bro. ஹலோ. ஒரு வழியா T20 வேர்ல்ட் கப்ல குரூப் ஸ்டேஜஸ்லாம் முடிஞ்சு இப்ப சூப்பர் எயிட்ஸ்க்கு போக போறாங்க. எடுத்ததும் வந்து நான் சொன்னேன்ல அப்படிங்கிற ஒரு தோரணையில வர பிரசாத் ப்ரோ. இந்தியா வந்து மார்ச்சிங் டுவர்ட்ஸ் சூப்பர் எயிட். நல்ல ஒரு என்ன சொல்றது அன்பீட்டன் டீமா குரூப் ஏல குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஈச் டீம்லயும் ஒரு டீம் அன்பீட்டனா வந்திருக்காங்க. ஈச் குரூப்லயும் பில பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அன்பீட்டனா வந்திருக்காங்க, சில வந்து வெஸ்ட் இண்டீஸ் அன்பீட்டனா வந்திருக்காங்க, டில சவுத் ஆப்பிரிக்கா அன்பீட்டனா வந்திருக்காங்க. சோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அன்பீட்டனா வந்திருக்க டீம்ஸ் தான் ஃபேவரட்ஸா செமிஃபைனல்ஸ்க்கு போகக்கூடிய குவாலிட்டிஸ் இந்த சூப்பர் எயிட்ல எந்த 4 டீம்ஸ்க்கு டாப் 4ல பினிஷ் பண்ணி செமிஸ்க்கு போக போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, மிஸ் அவுட் ஆன டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் டாப் கண்ட்ரிஸ் இருக்காங்க. நியூசிலாண்டா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், கிட்டத்தட்ட இங்கிலாண்டும் காலியா இருப்பாங்க. ஸ்காட்லாந்து மட்டும் அன்னைக்கு ஒரு நல்ல சேஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அண்ட் அவ்வளவு ஸ்கோருக்கும் அடிச்சாங்க வேற 190 கிட்ட அடிச்சு ஆஸ்திரேலியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாம போயிருச்சு அவங்களுக்கு. ஸோ ஒரு ஹார்ட் லக் தான் சொல்லணும் அவங்க மிஸ் அவுட் பண்ணது. நெதர்லாண்ட்ஸுமே நல்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க, எங்கேயோ மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் கிட்ட. ஸோ இந்த மாதிரி குரூப் ஸ்டேஜ்ல நடந்த யாரு மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க, இவங்க டிசர்விங் பட் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்ற டீம். அண்ட் இப்போ டாப் சூப்பர் எயிட்க்கு போயிருக்க டீம்ல யாரு டாப் 4 பினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இது. பிரசாத் ப்ரோ ஆல்ரெடி சயின்ஸ் கார்ட் நான் பேசுறது இருக்கு, ஆறு வச்சு அவரு ஸ்டார்ட் பண்ணட்டும். இல்ல அது ஸ்டார்டிங்ல சொன்னேன், அந்த பிக்சர்ஸ் போட்ட நாளைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன் விக்கிட்ட, இந்தியா தான் ஈஸியா செமிஸ் போயிடுவாங்க அப்படின்னு. அதுல வந்து ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ கண்டிப்பா செமிஸ் போயிடுவாங்க. அண்ட் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்த டீம் வந்து யூஎஸ் தான். பிகாஸ் நான் யூஎஸ் வந்து இவ்வளவு நல்லா அண்டர் ப்ரெஷர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு பிக் டோர்னமெண்ட். அது வந்து எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ பங்களாதேஷ்லாம் சும்மா பேசிட்டே இருப்பானுங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி தே பெர்ஃபார்ம் வெரி வெல். ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோட தான் ஒரு கேம் தோத்தாங்க, பட் தட் வாஸ் அ வெரி க்ளோஸ் கேம். ஸோ பங்களாதேஷும் வந்து என்னதான் நம்ம சோஷியல் மீடியா எல்லாம் மீம்ஸ் எல்லாம் போட்டு அவனுங்க பாம்புங்க சொன்னாலும், பங்களாதேஷ் ஹஸ் பிளேட் அ வெரி குட் கிரிக்கெட் இந்த T20 வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் யுஎஸ் ஹஸ் பிளேட் அ குட் கிரிக்கெட் இந்த T20 வேர்ல்ட் கப்ல. நியூசிலாந்து வந்து அன்பார்ச்சுனேட், அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து ரொம்ப ஸ்பின் சைடு ரொம்ப பயங்கரமா ஸ்பின் பண்ணாரு ரஷீத் கான். அண்ட் ஆல்சோ மிச்சல் தான் தெரியல, சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி ஆடினாலும் அந்த மாதிரி தான் ஆடின மாதிரி இருந்தது. பாவம் லோ ஆன் கான்பிடன்ஸ், பாவம் நல்லா ஆடினாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி தே குடன்ட் மேக் இட். மேபி நியூசிலாண்டுக்கு வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் கேம் வந்து 112 for 9ல இருந்து அந்த ஒரு 149 அடிப்பாரு அந்த ஷஃபர்டோ யாரோ. அதுதான் பேசிக்கா ஒரு டர்னிங் பாயிண்ட். அன்பார்ச்சுனேட் சி திங்ஸ் டசன்ட் கோ யுவர் வே, நத்திங் கோஸ் யுவர் வே. ஸோ அது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் திங்ஸ். பாகிஸ்தான் வந்து ஐ டோன்ட் நோ, மேபி கேரி கஸ்டினே சொல்லிட்டாரு அவங்க டீம் மாதிரி இல்ல, டீமுக்குள்ளேயே குரூப்ஸா இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து மேபி மெதுவா பங்களாதேஷ் மாதிரி ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் மாதிரி ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் தேவ் பீன் டூயிங் வெரி வெல். அண்ட் ரீசெண்டா ஒரு ஸ்டாட் பார்த்தேன், பாபர் வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நிறைய ஏஷியா கப் கூட வின் பண்ணது கிடையாதான். ஸோ நிறைய வின் ஸோ அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி. கேரி கஸ்டன் தே ஆர் த பெஸ்ட் கோச் கேரி கஸ்டன். பட் அவரு வச்சும் ஒன்றும் பண்ண முடியலன்னா வந்து ஒரு கொஸ்டினபிள் ரிமார்க் தான். நியூசிலாந்து பேசிட்டோம், இது பேசிட்டோம். ஆஸ்திரேலியா அகைன் ஒரு சாம்பியன் சைட் நல்லா பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கிலாந்து வந்து எப்படியோ ஸ்னீக் இன் பண்ணிட்டாங்க. ஸ்காட்லாந்து வந்து நல்லா டஃப் கொடுத்தாங்க, பட் ஸ்னீக் இன் பண்ண. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வெஸ்ட் நியூசிலாந்து இல்லை, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான் கிடையாது. ஸோ இந்த மாதிரி போனா கூட நம்மளுக்கு ஒரு ரெண்டு இந்த மாதிரி நல்ல ஒரு டீம்ஸ் வந்தா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, நம்ம குரூப் ஏ வந்து இப்போ இந்தியா ஆடுற குரூப் ரொம்ப சப்பையா இருக்கு, கிளியரா இருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியா தான் வந்து செமிஸ் போறாங்க. மேபி அந்த குரூப்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து இருக்காங்க. ஸோ அந்த 3 டீமுக்குள்ள வந்து நல்ல ஒரு காம்படிஷனா இருக்கும். பட் நம்ம இந்தியா குரூப் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா தான் கன்ஃபார்ம் போறாங்க. அதுல வந்து ஒரு டவுட்டும் கிடையாது. மேபி எல்லாம் கிடையாது, இந்தியா ஆஸ்திரேலியா தான் போவாங்க. அண்ட் ஆல்சோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருந்தாங்க. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அவங்க ரீசெண்டா நல்லா பண்ணது கிடையாது. லாஸ்ட் வேர்ல்ட் கப் கூட அவங்க ஆடல. பட் ஐ திங்க் தேவ் டன் ரியலி வெல் வின்னிங் ஆல் தி கேம்ஸ். என்னதான் அவங்க ஹோம்ல ஆடினாலும், நோன் கண்டிஷன்ஸ்ல ஆடினாலும், ஸோ வந்து தேவ் டன் அ வெரி குட் ஜாப். ஆஸ் அ டீம் வந்து நல்லா வந்திருக்காங்க. ஐ திங்க் டேரன் சாமி வில் பிளே ஹேவ் வெரி குட் ரோல். டுவான் பிராவோ வந்து ஆப்கானிஸ்தான் பவுலிங் கோச், அவரு ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணிருக்காரு. ஸோ கிரிக்கெட் வந்து பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, ஒரு லாட் ஆஃப் கோச்சஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் கூட நல்லா இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த டீம் காம்பினேஷன், அந்த 11 பேர் காம்பினேஷனா கரெக்டா வரணும், அது வந்து கரெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த குரூப்ல வந்து ஐ திங்க் இந்தியா ஆஸ்திரேலியா வில் டூ. அந்த குரூப்ல ஃபார்ம் வைஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கா தே வன் a lot of close games. luck is going their way. சோக் பண்றது கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா அந்த 4 கேமையே தோத்துருக்கணும், எப்படி 4 கேமும் தோத்துருக்கணும், எல்லாம் க்ளோஸ் கேம்ஸ் தான் வின் பண்ணாங்க.
So I think luck is going their way. I think India, Australia, South Africa, and West Indies will be in the top four, and India and Australia will again play in the finals, and India will win. That is what is my say. So அதான். ஓகே, பிரபு உங்களோட இனிஷியல் தாட். ஸோ அதான் ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் கையிலே வச்சிருக்கேன். ஸோ குரூப் வைஸே போயிடலாம். குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் 2 டிசர்விங் கேண்டிடேட்ஸ் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ தான் வந்துட்டு டாப் கிரிக்கெட் ஆடினாங்க. ஸோ அதுக்கு ஆப்வியஸா இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ தான் வந்துட்டு இது. அண்ட் பாகிஸ்தான் பத்தி சொல்லணும்னா அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அதான் டீமா ஜெல் ஆகவே இல்லை. ஸோ என்ன சொல்றது, தே ஆர் நாட் டிசர்விங் டு குவாலிஃபை ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இந்தியா யூஎஸ்ஏ அதுல வந்துட்டு நல்லா பண்ணாங்க. அண்ட் குரூப் பில வந்துட்டு பார்த்தா ஐ திங்க் எனக்கு ஸ்காட்லாந்து வந்திருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். பிகாஸ் அவங்க விளையாண்ட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருந்தது. என்ன சொல்றது, ஒரு எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஒரு லோ ஸ்கோரிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு ஃபுல்லா எல்லா இடத்தையும் வந்துட்டு ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல வின் பண்ணிட்டே வந்தாங்க. ஈவன் ஆஸ்திரேலியாவும் அவங்க வின் பண்ணிருக்கணும், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களால அந்த பினிஷ் இது பண்ண முடியல. அண்ட் மேபி இங்கிலாந்துக்கு வந்துட்டு லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோடயோ இல்ல வந்துட்டு ஒரு ஸ்காட்லாண்டோடயோ இருந்து அது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் மேட்சா இருந்திருந்தா மேபி இங்கிலாந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஆடின மற்ற 2 டாப் 2 நேஷன்ஸ் இல்ல அசோசியேட் நேஷன்ஸ். ஸோ அதுவும் ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு. அண்ட் பெட்டர் ரன் ரேட்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தனால இந்த சின்ன சின்ன டீம்ஸ் மாட்டவும் பெட்டர் ரன் ரேட்லயும் போயிட்டாங்க. ஸோ யா இங்கிலாந்து உள்ள வந்தது. பட் எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு ஸ்காட்லாந்து தான் வந்திருக்கும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் குரூப் சியை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு என்ன சொல்றது, ஆக்சுவலா நியூசிலாந்துமே வந்துட்டு ஒரு புவர் கிரிக்கெட் தான் ஆடினாங்க. என்ன சொல்றது, ஒரு டீம் வைஸா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு யாருமே ஃபயர் ஆகல. கிளென் பிலிப்ஸ் மட்டும் தனியா ஆடிட்டு இருந்தாரு. ட்ரெண்ட் போல்ட் மட்டும் இதுவா ஒரு மாதிரி நல்லா பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. ராக்கி பெர்கியூசன்லாம் கடைசி மேட்ச் பப்பா நியூகினியோட தான் 4 மேட்ச் 4 ரன் 4 மெய்டின் எல்லாம் போடுறாரு. கொஞ்சம் மேல ஏதாவது 2-3 மெய்டின் ஓவர்ஸ் நல்லா போட்டிருந்தாருன்னா இன்னும் நல்லா ஒரு வின் கிடைச்சி அவங்களும் ஒரு இது பண்ணிருப்பாங்க. பட் ரியலி ஆப்கானிஸ்தான் செம்மையா விளையாண்டாங்க. இன்னைக்குதான் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு பேட் டே மாதிரி ஆயிடுச்சு வெஸ்ட் இண்டீஸோட. பட் த்ரூஅவுட் த டோர்னமெண்ட் அவங்க சூப்பரா ஆடினாங்க. நியூசிலாண்ட வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட்டிங் வைஸ் அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபயர் பவர் இல்லைனாலும் பட் ஸ்டில் மேனேஜ் டு வின் அதர் 2 டீம்ஸ். என்னதான் பப்பா நியூகினியை ஜெயிக்கிறது உகாண்டா ஜெயிக்கிறது ஈஸினாலும் கொஞ்சம் நல்லா விளாண்டாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கேட்கவே வேணாம், அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க வந்துட்டு ஒரு டார்க் ஹார்சஸ். ஸோ அவங்க தான் வந்துட்டு டைட்டில் கண்டெண்டர்ஸ்ங்கிற மாதிரி பேசுறாங்க. வித் டேரன் சமி அஸ் தேர் அந்த கோச்சிங் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்ல அவர் இருக்காரு. அப்படி இருக்கிறனால அவர் ஆக்சுவலி விக்கெட் இருக்காரா இல்ல இருக்கு. ஸோ டேரன் சாமி வந்தது வந்துட்டு எப்படி கொல்கத்தாக்கு வந்துட்டு கம்பீர் வந்தது ஒரு பூஸ்ட் ஆச்சோ அந்த மாதிரி டேரன் சாமி வந்தது வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு பூஸ்டா இருக்கு. போனோஸ் அவங்க கூட கப்படிக்கலாம், மேபி தெர் இஸ் சான்ஸ். அதுவும் சூப்பரா விளையாடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ரோல் கொடுத்து அந்த ரோலை கரெக்டா பண்றாங்க. அகேல் ஹுசைன் வராரு, பவர் பிளேல 2 ஓவர் போடுறாரு, மிடில் ஹவுஸ்ல 2 ஓவர் போடுறாரு, எக்கனாமிக்கலா போடுறாரு. மோட்டி அப்படிங்கிற அவரு ஒரு ஸ்பின்னரு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரசல் கூட வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. ஸோ மேபி அவங்க ஒரு ரிட்டர்னிங் சைடா இருப்பாங்க குரூப் சில. அண்ட் குரூப் டில வந்துட்டு எனக்கு ஆக்சுவலா நான் இது சொல்றது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பா வரப்போது, நேபாள் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கிறது என்னோட ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா அவங்க ஆடின கடைசி 2 மேட்சும் வந்துட்டு வேற லெவல், அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். பிகாஸ் 2 மேட்சும் அவங்க வந்துட்டு ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா ஆடினாங்க, சவுத் ஆப்பிரிக்காவை 116 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பதிலுக்கு 115 அடிச்சிருக்காங்க. அந்த மேட்சை பத்தி ஆக்சுவலி தனியா பேசணும். ஏன்னா லாஸ்ட் ரன் அவுட் வந்துட்டு அவர் ஏன் வந்துட்டு ரொம்ப கேஷுவலா போய் ரீச் ஆனாருன்னு தெரியல. எஃபர்ட் போட்டு தெரிஞ்சிருந்தாருன்னா எந்த சைடு வேணாலும் போயிருக்கலாம் மேட்ச். ஸோ அவங்க மிஸ் பண்ணதான் எனக்கு ஒரு வருத்தம். மேபி நெதர்லாந்து வந்திருக்கலாம். அவர் ஆக்சுவலா பிரசாத் ப்ரோ ஆக்சுவலா வந்துட்டு ஃபார்ச்சுனேட்லி பங்களாதேஷ் வந்துட்டு இருந்தாரு. நான் ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட்லி பங்களாதேஷ் வந்துருச்சுன்னு தான் சொல்றேன். அவங்க டிசர்விங்கே கிடையாது. அவங்க 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 வந்துட்டு மேபி இந்த ஃபர்ஸ்ட் டீம் டு எலிமினேட் ஃப்ரம் சூப்பர் 8 இருக்கும் அந்த குரூப் ஏல அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க புவர் கேம் பிளே, ஒரு என்ன சொல்றது, ஒரு கோஆர்டினேஷனே இல்ல டீம்ல, யாரு என்ன ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியே இல்லாம போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் இது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, தே ஆர் நாட் ஃபிட் டு பிளே த சூப்பர் 8. ஹார்ஷ் கால் தான், பட் ஸ்டில் அவங்க தான் ஆடுறாங்க. இதான் வந்துட்டு 4 குரூப்புக்கான இது. அண்ட் மேபி சூப்பர் 8ல அந்த குரூப்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஆஸ்திரேலியா தான் பினிஷ் பண்ணுவாங்க. மேபி எங்க இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட குவாலிஃபை ஆவாங்க. ஏன்னா கண்டிப்பா இந்தியா ஆப்கானிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் கன்ஃபார்ம். இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் வேணா ஏதாவது என்ன சொல்றது பாயிண்ட்ஸ் டூ டாக்கா இருக்கும். ஏன்னா ஃபசல் ஃபரூக்கி நல்லா போடுறாருங்கிறனால தானே தவிர்த்து மற்றபடி எனக்கு தெரிஞ்சு மேபி தெரியல. அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஒரே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது டஃப் ஃபைட்டுனால இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா தான் குரூப் ஏல இருந்து செலக்ட் ஆகுறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ரொம்ப போராதான் ஆனாங்க. அண்ட் ஸ்காட்லாண்டோடையுமே வந்துட்டு அவங்களோட பவுலிங் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான இல்ல, 10 ஓவர்ல 90 ரன் அடிக்க விட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சைட்ல வந்துட்டு யூஎஸ்ஏ, மேபி யூஎஸ்ஏவும் வெஸ்ட் இண்டீஸும் ஆகலாம். இஃப் தே பிளே அந்த குரூப் ஸ்டேஜஸ்ல பிளே பண்ண மாதிரியே விளையாண்டாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்ஏ ஆகலாம்.
அப்படி இல்லைன்னா மேபி திரும்ப வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா ஆர் யூஎஸ்ஏங்கிறது தான் என்னோட தாட்ஸ். ஸோ யா, ஓகே, ஆக்சுவலி நானுமே ஸ்டார்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் மிஸ் அவுட் பண்ண கண்ட்ரிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நியூசிலாந்து வந்து அவங்களோட டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே முடிஞ்சிருச்சு பாவம். அதுதான் பிரச்சனையே. ஒரு ஒரு 10 கேம் கிட்ட நடந்துருச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறதுக்கு முன்னாடியே. நிறைய டைம் வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணி ஒரு பொசிஷன் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தானும் ஒரு நல்ல வின்க்கு அப்புறமா வந்திருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆயிடுச்சு, இவங்களை போட்டு மெரி மெரிச்சாங்க. அவங்க 75 ஆல் அவுட் ஆகி அங்கவே ஒரு ஒரு பெரிய டிராப் ஆயிருச்சு அவங்களோட டோர்னமெண்ட்ல. செகண்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஆடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸும் ஒரு 65 ஒரு 5-1 நம்ம நியூசிலாந்து அங்கிருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து எடுத்துட்டு போனாங்க. ரச்சின் ரவீந்திராவும் மிச்சலும் அட்லீஸ்ட் அவங்களாவது கொண்டு போவாங்கன்னு பார்த்தா அவங்களும் காலி ஆயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்தப்போ எலிமினேட் ஆயிட்டாங்கன்றப்போ மிச்சம் 2 மேட்ச் சும்மா ஆனாங்க கடமைக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது பாக்குறதுக்கு. பட் என்ன சொல்றது, அவங்க மோர் லைக் ஓடிஐ டீம் மாதிரி தான் தெரிஞ்சாங்க நியூசிலாந்து. நல்ல T20 ஸ்குவாட் மாதிரி தெரியல. அவங்க எவ்வளவு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்றதே கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் கூட பண்ணல அவங்க ஸ்குவாட்ல. கிட்டத்தட்ட ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு என்ன ஸ்குவாட் ஆனாங்களோ அதே ஸ்குவாட் ஆன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு என்னமோ நியூசிலாந்து நாங்க டோர்னமெண்ட் ஆரம்பிக்க முன்னாடியே முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்டா இருக்கு நியூசிலாண்டை பாக்குறப்ப. அடுத்தபடியா ஸ்ரீலங்கா சொல்லிடு. ஸ்ரீலங்கா அவங்க சொன்ன ரீசனை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம். ஸ்டில் அவங்களுக்கு பெருசா சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் அவங்க டீமுமே கம்பெனி ஆகல. பேட்டிங் சுத்தமா கிளிக் ஆகல. பவுலிங்காவது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்க மாதிரி இருந்தது. பேட்டிங் ரொம்ப சொதப்பலா இருந்தாங்க ஸ்ரீலங்கா. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா ஒண்ணுமே பண்ணாம தான் இருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லங்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு ஏசியா கப்பை மட்டும் வின் பண்ணிட்டாங்க ஃப்ரம் நோவேர் வந்து. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி மிஸ் அவுட் டீம் பண்ண டீம்ஸை பத்தி பேசிட்டோம். பாவம் ஹார்ட் லக் தான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம உள்ள வந்திருக்க டீம்ஸ் எல்லாருமே வந்து அந்த டாப் 1ல பினிஷ் பண்ண எல்லா டீமும் ரொம்ப நல்ல கிரிக்கெட் விளையாடிருக்காங்க. ஏன்னா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரியா விளையாடி இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் கிட்டத்தட்ட 12 மேட்ச் கூட ஆடல. அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல மார்ஜின்ல தான் வின் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து ஸ்காட்லாந்து கிட்ட ஒரு க்ளோஸ் மேட்ச் விளையாடி இருக்காங்க. இந்தியாவும் நல்ல கேம் தான் விளையாடி இருக்காங்க. க்ளோஸ் மேட்ச் சொல்ல முடியாது. மேபி பாகிஸ்தான் கேம் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. 1 கேம் வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் பிளேஸ்ல அவங்கள வைப்பேன். தேர்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ஆஸ்திரேலியா, இந்தியா இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட் பிளேஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் வைக்கணும். ஏன்னா அவங்க ஜெயிச்ச 2 மேட்ச் வந்து அவங்க உதப்பட்டிருக்க வேண்டிய மேட்ச். ஒரு மேட்ச் மில்லர் ஜெயிச்சு கொடுத்தாரு, இன்னொரு மேட்ச் வந்து அந்த கேஷவ் மேரேஜ் இவங்களே தோத்துட்டாங்க பாவம். அண்ட் மார்க்கமோட கேட்ச் தான் இது பண்ணி கொடுத்தது. அண்ட் எனக்கு பிரபு பேசின பாயிண்ட்ல நான் ஒண்ணு மட்டும் டிஃபர் ஆகுறேன். பங்களாதேஷ் மிஸ் பண்ண அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அவங்க வின் பண்ண வேண்டியதான். அதையும் வின் பண்ணினாங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளா த்ரூ ஆயிருப்பாங்க. சோ நீங்க எப்படி எனக்கு நெதர்லாண்ட்ஸ் நல்லா விளையாடிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அவங்க நல்ல கிரிக்கெட் தான் விளையாடிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் பங்களாதேஷ் டிசர்வ் டு பி இன் சூப்பர் 8 தான் நினைக்கிறேன் நான். அவங்க புல் பேக் பண்ணிருக்காங்க அங்க இருந்து. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க ஒண்ணு. அண்ட் இந்த மேட்சும் கிட்டத்தட்ட நேபாள் வந்து அவங்களை காலி பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. முஸ்தபிசர் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல போட்டு போனார். நான் பார்த்தேன் 12th ஓவர்ல இருந்து பாத்துட்டு இருந்தேன் நானு. எக்ஸ்ட்ராடனரியா புல் பேக் பண்ணாங்க. அதுவும் அந்த தீபேந்திர ஐரே ஒருத்தர் இருப்பாரு, 6 பால் 6 சிக்ஸ் அடிச்சிருக்காரு அவரு. 6 பால் 6 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. 6 பால் டாட் அடிச்சிருக்காரு. அண்ட் அவரு தான் 11 பால்ஸ் 9 பால்ஸ் 50 அடிச்சிருக்காரு. அது வந்து எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் பை ஃபிஸ். யா ஓகே, பட் ஃபைன். எனக்கு தெரிஞ்சு நேபாள் மேட்ச் மட்டும் தான் ஒரு மாதிரி அவங்க என்ன சொல்றது ஓகேஷா ஜெயிச்சாங்களே தவிர்த்து ஸ்ரீலங்கா மேட்ச் பாட்டில் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காவோட என்ன சொல்றது 8 விக்கெட் போயிடுச்சு. அந்த மேட்ச் அப்படி ஜெயிச்சிருக்க கூடாது. சவுத் ஆப்பிரிக்காவோட கையில இருந்த மேட்ச் அதை விட்டாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு என்ன சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அவங்க ஆடினாங்களான்னு கேட்டா கம்பேரிட்டிவ் டு என்ன சொல்றது ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே எனக்கு தெரிஞ்சு காட்டுற மாதிரி தெரியல. அதுதான் ஒரே ஒரு டிராபேக்கா இருந்தது பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும். அண்ட் நேபாள் எடுத்துக்கோங்க. நேபாள் எப்படி வந்துட்டு ஒரு ஸ்பிரிட் காமிச்சாங்க. அவங்களுக்கு மேபி ஒரு மேட்ச் வாஷ் அவுட் ஆகலன்னா அது பண்ணிருந்தாலும் 4 பாயிண்ட் தான் வந்திருக்க போகுது ஆப்வியஸா. பட் ஸ்டில் அவங்க ஒரு நல்ல ஃபைட் பேக் காமிச்சாங்கனால மேபி கம்பேரிட்டிவ்லி வித் பங்களாதேஷ் அண்ட் நேபாள்னு பார்த்தா நான் நேபாள் இல்ல நெதர்லாந்து தான் போட்டேன். யா பண்ணிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், அந்த டெம்பரமெண்ட் காட்டியிருக்காங்க பங்களாதேஷ். ஸோ அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அநியாயமா வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல. பட் நேபாள் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அவங்க சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணிருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அது கமெண்ட்ரி என்ன சொல்லிருக்காங்க, அது வைடே கொடுத்துருக்கலாம் போல. ஆக்சுவலி பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா அது வைடு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னொரு பால் ஆடி இருப்பாங்க. அது ஆக்சுவலி சூப்பர் ஓவருக்கு போயிருக்கும். அண்ட் லெத்தர்ஜிக்கா ஓட்டாரு அவரு. கிட்டத்தட்ட அடிச்சிருவாங்கன்ற மாதிரி ரொம்ப லெத்தர்ஜிக்கா ஓட்டாரு. எனக்கு என்னமோ அங்கதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அவர் என்னன்னா எப்படியும் அடிச்சிருவாங்கன்னு ஓடல, அடிக்க மாட்டாருன்னு தான் ஓடினார் அவர். ஆக்சுவலா ஓகே, அப்படி கூட இருக்கலாம். கையில பாத்துட்டாரு பால் இருக்குன்னு. ஆப்வியஸா எனக்கெல்லாம் ஆக்சுவலா அந்த 2019 செமிஃபைனல்ஸ் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னடா
மனுஷன் தேஞ்சிருக்க மாட்டான், கீழே விழுந்து தேஞ்சிருந்து சேவ் ஆயிருந்தா ஒரு சூப்பர் ஓவர் போயிருக்கும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பேஷனேட் ஃபேன்ஸ் நேபாள்ல இருந்து யூஎஸ் கிளம்பி வந்து மேட்ச் பாக்குறாங்க. பட் ஸ்டில் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் கண்டிப்பா பெட்டரா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னும் நல்லா சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் நேபாள். ஆஸ் ஏசியன் டீமா ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீமை வந்துட்டு ஒரு 116 ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. எனக்கு ஒரு டவுட், இப்போ பாகிஸ்தான்லாம் வந்து அடுத்த தடவை குவாலிஃபைஸ் ஆகணுமா என்ன? இல்ல அத பத்தி நம்ம கரெக்டா தெரிஞ்சு பேசலாம் ப்ரோ, எனக்கு தெரியல. சோ நீங்க அனுப்புன போஸ்ட்ல எனக்கு அனுப்புனீங்களா, அதுல கூட எனக்கு டவுட்ஸ் இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னாலே வேற எல்லாம் பேசுங்க. இல்ல அதான் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். டாப் 8 பிளேயிங் நேஷன்ஸ் குவாலிஃபைட் ஆயிரும். இந்த சூப்பர் 8 குவாலிஃபை ஆன 8 டீமும் குவாலிஃபை ஆயிரும். ஸோ இஃப் யூ ஆர் பிரிட்டிஷ் இப்போ வந்துட்டு மிஸ் அவுட் ஆன டீம்ஸ்ல டாப் 8ல இருந்திருந்தாங்கன்னா அவங்க அடுத்த வருஷம் குவாலிஃபை ஆட வேணாம். அண்ட் இந்த சூப்பர் 8 குவாலிஃபை ஆன டீம்ஸ் யாரும் குவாலிஃபை ஆக வேணாம். அண்ட் அடுத்த வேர்ல்டு கப் வந்துட்டு இந்தியா ஸ்ரீலங்கால நடக்கிறதுனால as a host they are qualified ஆயிடுவாங்க. ஆமா சரி, அப்ப இந்தியா ஸ்ரீலங்கா குவாலிஃபை, இந்தியா ஸ்ரீலங்கா பிளஸ் 8 டீம்ஸ் இந்தியா ஸ்ரீலங்கா. அப்ப பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் என்னன்னு தெரியல. பாகிஸ்தான் டாப் 8ல இருப்பாங்க. சோ இருப்பாங்க. ஆப்வியஸ்லி யாருக்கு வந்து இது அட்வான்டேஜ்னா யூஎஸ்க்கு அட்வான்டேஜ். அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே வந்துருவாங்க. பங்களாதேஷ் சப்போஸ் 9-10ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஆப்கானிஸ்தான் 9-10ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ். மிச்ச டீம்ஸ் தான் இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸே கொஞ்சம் இடக்கு முறையாக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் சேர்ந்த அட்வான்டேஜ் இந்த 4 டீமுக்கு தான். ஓகே, அண்ட் நான் யாரு 2 குரூப்லயும் ஃபேவரட்ஸ் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆப்வியஸ்லி இந்தியா ஆஸ்திரேலியா தான். இங்க வேற வழி இருக்கும்னு எனக்கு தோணல. செமிஃபைனல்ஸ்க்கு இவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வித் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வித் த கேலிபர் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் பிளேயிங் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் தே ஷுட் குவாலிஃபை அண்ட் தே வில் குவாலிஃபை தான் நினைக்கிறேன். அடுத்த குரூப்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா செமிஃபைனல்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்சே சொல்லிட்டேன் நான். எனக்கு என்னமோ சவுத் ஆப்பிரிக்காக்கு இந்த வாட்டி அந்த லக் இருக்கு போல. அண்ட் டாப் ஆர்டர் சுத்தமா கான்ட்ரிபியூட் பண்ணாம இருக்காங்க. இது அவங்களோட ஃபார்முலாவே கிடையாது. தலைகீழ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்களோட எப்பவுமே பாத்தீங்கன்னா டாப் ஒருத்தர் 2 பேர் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியா மாதிரி ஆஷிம் அம்லாவோ டிகாக்கோ இல்ல வேற டூப்ளிசிஸ் இருக்கப்போ டூப்ளிசிஸோ யாரோ ஒருத்தர் செஞ்சுரிஸா அடிச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஸ்டேபிளா நின்று இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம டிவில்லர்ஸ் சோ அந்த மாதிரி இல்லாம மிடில் ஆர்டர்ல வந்து கை கொடுத்துட்டு இருக்காங்கன்றப்போ இந்த டாப் ஆர்டர் கிளிக்காச்சுன்னா அவங்க வேற மாதிரி ஒரு டீமா தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். சோ சவுத் ஆப்பிரிக்காவை மிஸ் அவுட் பண்ண முடியாது. எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்தா கொஞ்சம் த்ரெட் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற யார் இருக்கா? யூஎஸ் இருக்காங்க. அண்ட் இன்னொரு டீம் யாரு? இங்கிலாந்து. ஐயோ இங்கிலாந்து, அப்பா சாமி, இங்கிலாந்து விட முடியாது. இப்ப வெஸ்ட் இண்டீஸா இங்கிலாண்டா தான் சொல்லணும். இல்ல வெஸ்ட் இண்டீஸா இல்ல இங்கிலாண்டா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா, 3ல யாரோ 2 பேர் தான் கண்டிப்பா. சவுத் ஆப்பிரிக்கா இந்த சொதப்பெல்லாம் சூப்பர் 8ல வந்து சொதப்பினா வெளியே போயிடுவாங்க. ஏன்னா எல்லாமே குவாலிட்டி டீம் ஆட போறாங்க. அவங்க குரூப் வேற ரொம்ப நல்லாவே இருக்கு. யூஎஸும் கொஞ்சம் ஏமாந்தா செஞ்சிருவ மாதிரி இருக்காங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. சோ இவங்க சொதப்புனா கஷ்டம் தான் சவுத் ஆப்பிரிக்கா. மேபி இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபேவரட்ஸ் பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம், இல்ல நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடலாம். ஓகே, ஆடியன்ஸ்க்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடலாம். ஆக்சுவலி நாங்க சொல்லியிருக்க ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிருக்கோம், டாப் நேஷன்ஸ் மிஸ் அவுட் பண்ணது இந்த ரீசன் தான் மிஸ் அவுட் பண்ணிருக்கோம்னா அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஹாரிஸ் ராஃப் பத்தி பேசியிருந்தது உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து அபியூஸ் பண்றது, பிளேயர்ஸ் அபியூஸ் பண்றது, வீடியோ மேக்கர்ஸ் அபியூஸ் பண்றது, அண்ட் பிளேயர்ஸோட ஃபேமிலி அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட ஃபேமிலி பத்தி அபியூஸ் பண்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பிரேக் ஆகணுங்கிறதா எங்களோட தாட். இது மூலமா சப்போஸ் வந்து யாராச்சும் போயிட்டு ரீச் ஆகி இனிமே அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா நாங்க ரொம்ப மோர் தென் ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். வித் தட் நோட் நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். கண்டிப்பா வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோம்.